கடகராசிக்கு இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும்? அதாவது கடகராசிக்காரர்கள் மிகவும் மென்மையானவர்கள், அன்பானவர்கள், பழகுவதற்கு இனிமையானவர்கள். அப்படிப்பட்ட இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு என்பது ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு பகவான் வரப்போகிறார். ஏற்கனவே உங்களுக்கு அஷ்டமச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அஷ்டமச்சனியானது 2025ஆம் ஆண்டு முழுவதும் நீடித்துக் கொண்டிருக்கிறது. 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் இந்த அஷ்டமச்சனி என்பது முடிவடைகிறது. மேலும் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பயிற்சியாகி ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வராரு. ராசிக்கு 3ல் இருக்கக்கூடிய கேது பயிற்சி ராசிக்கு 2க்கு வராரு. அதாவது குரு பகவானுடைய பயிற்சி 12ஆம் இடத்துக்கு வருது. ராகு கேதுக்கள் 8லையும் 2லையும் வருது. இந்த அமைப்பு என்பது சற்று சுமாரான அமைப்பு தான். அதாவது அஷ்டமச்சனி ஏற்கனவே நீடிக்கிறதுனால, முடியக்கூடிய தருவாயில் இருக்கிறதுனால கடகராசிக்காரர்கள் சற்று எச்சரிக்கையோடு நிற்க வேண்டும். ஏதாவது புது முயற்சிகள் எதுவும் செய்யாமல் இருப்பது நல்லது இந்த காலகட்டத்தில். ஏன்னா 8ல் ராகு வரப்போறாரு, 12ல் குரு போய் மறைகிறாரு. இப்போ மறைவிட ஸ்தானங்களில் இந்த நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் இருப்பதனால் சற்று எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும். புதுசாக எதுவும் செய்யாதீங்க, வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி உங்களுடைய அன்றாட பணிகள் எப்பயுமே செய்யக்கூடிய வேலைகளை கண்டிப்பாக செய்யுங்க. அது உங்களுக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பு ஏற்படுத்தாது. புது முயற்சிகள், புதிதாக தொழில் தொடங்குறது, மற்றபடி பணத்தை முதலீடு பண்ணுறது, இன்னொருத்தருக்காக நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடுறது, இந்த மாதிரி சிபாரிசு செய்யக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால் கடகராசிக்காரர்கள் சற்று எச்சரிக்கையுடன் கடக்க வேண்டிய ஆண்டாக இந்த 2025ஆம் ஆண்டு இருக்கிறது. இறை வழிபாட்டில் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க வேண்டும். ஏனென்றால் அஷ்டமச்சனி 8ஆம் இடத்தில் ராகு வருவதனால் நான் இதை சொல்கிறேன். மற்றபடி உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நல்ல நேரம், நல்ல தசாபுத்திகள் நடந்தால் இதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் செய்யாது. ஏன்னா ஜென்ம ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குதோ அதற்கேற்ற பலன்கள் தான் உங்களுக்கு நடக்குமே தவிர இதெல்லாம் பொது பலன்கள். நம்ம யூடியூப்ல சொல்றது எல்லாமே பொது பலன்கள். அது அப்படியே உங்களுக்கு நடக்கும்ன்றது கிடையாது. ஜாதகத்தில் என்ன நடக்கும், ஜாதகத்தில் என்ன தசை, ஜாதகத்தில் என்ன புத்தி நடக்குதோ அதுதான் உங்களுக்கு பலன்களாக அமையும். அதனால் கடகராசிக்காரர்கள் என்ன இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு நினைச்சு பயப்பட வேண்டாம். உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் என்ன நடக்குதோ அதை பார்த்து தெரிஞ்சுக்க. இந்த 2025ஆம் ஆண்டு கடகராசியை பொறுத்தவரை ஒரு சுமாரான ஆண்டாக இருக்கும்.